எனக்கு கல்யாணம் 6 வருஷம் ஆச்சு. என் வீட்டுக்காரர் பேர் சரவணன். ஆண்டவர்லயத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. சுரேஷும் என் வீட்டுக்காரன் தான் ஆண்டவர்லயத்துல பார்ட்னரா இருந்து ஒர்க் பண்ணாங்க. நாங்க கட்ட முடியாத சூழ்நிலை, கடை வாங்கிட்டோம். கட்ட முடியாத சூழ்நிலை எங்களால. முக்கியமா என் வீட்டுக்காரர் ரொம்ப பேசி அசிங்கப்படுத்தது எங்க வீட்டுக்காரோட வேலை பார்த்த பார்ட்னர் சுரேஷ். அவங்கதான் எங்க வீட்டுக்காரர் அசிங்கப்படுத்தினாங்க. இன்னும் கடை வாங்கியிருந்த புதுசுல அவங்க பேர் வந்து ஐயப்பன், சத்யராஜ். அவங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வந்து நைட்டு 11 மணிக்கு எங்களை அசிங்கப்படுத்தினாங்க. உனக்கு வட்டி கொடுக்க லாய்க்கு இல்லைன்னா உன் பொண்டாட்டிய தொழில் பண்ணி நீ வட்டியை அடைக்க வந்தானடா ஜாதிக்காரனே. எங்க ஜாதியை பத்தி தப்பா பேசி, என்னைய பத்தி தப்பா பேசி, என் பிள்ளைய பத்தி தப்பா பேசி என்னை அசிங்கப்படுத்திட்டு போனாங்க. அந்த மனநிலையதான் என் வீட்டுக்காரர் மறந்து குடிச்சு உசுரை விட்டுட்டாரு. எனக்கு என் பிள்ளைக்கு நியாயம் வேணும். அவங்கள கைது பண்ணணும். கைது பண்ணானா என் வீட்டுக்காரர் பாடியை நான் இங்க இருந்து எடுப்பேன், இல்லைன்னா எடுக்க மாட்டேன். நான் இங்கேதான் இருப்பேன். எனக்கு தெரியும். இதுல 3 பேர் தான் எனக்கு தெரியும். என் வீட்டுக்காரர் சாகையில லாஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டு போனது இந்த 3 பேர் மட்டும்தான்.